அந்த மூக்குத்தியினுடைய மகா பிரகாசத்துக்கு நடுப்புல க்ஷீராப்தி தெரியுது. திருப்பார்க்க சேஷ சயனத்துல ஆதிசேஷ தல்பத்துல பள்ளி கொண்டிருக்கிற பெருமாள் அப்படி கடாட்சம் என்றால் எதிர்த்தாப்புல நாரத சுவாமி நிற்க. அப்பதான் நினைக்கிறார் தான் யாருன்னு. நாரதருடைய அம்சம். இவ்வளவு நாள் வீணா படுத்தேன்னு அழறார் தாசர். தயவு செய்து இந்த மூக்குத்தியை இந்த ஊர்ல விற்காதீங்க. விற்றா எங்க கடைக்கு வந்துடும், நான் பார்த்துக்கிறேன்னு கிளம்பி விட்டார். நேராக தாசர் கடைக்கே போயிட்டார். இந்த மூக்குத்தியை விற்க பணம் கொடு, விலைக்கிடுறதுக்கோ அல்லது அடமானத்துக்கு வச்சுக்கோ. பார்த்தார் தாசர். அவருக்கு சந்தேகம் வந்துடுத்து, தன்னாத்து மூக்குத்தின். நேராக வந்து லட்சுமி பாயின்னு கத்திலே வந்து கொண்டா மூக்குத்தி என்னார். வந்து பார்த்தார், மூக்கில் மூக்குத்தியை காணும். எங்கடின்னா கழட்டி வச்சிருக்கேன்னு பொய் சொல்லிவிட்டான். அவசரத்தில், பிளான் இல்லை. கொண்டா போடணும், எடுத்துன்னு வா போ. தேடினா இருந்தால் தானே வரும். பாண்டுரங்கனுடைய சரணத்தை பிடிச்சுன்னு கதறினா. ஏதோ மேலே விழுந்தா மாதிரி இருந்து பார்த்தா மூக்குத்தி. இந்தாங்கோ சுவாமின்னா. சரி நீயே வச்சுக்கோ. அந்த கிழவர் கொடுத்த மூக்குத்தி அவரோடது. அவருக்கு பணத்தை கொடுத்துரு. நேராக கடையில் போய் கிழவரை பார்த்தா காணும். அவர் டேபிள் டிராயரை திறந்து உள்ளே இருக்கிற மூக்குத்தி டப்பாவை எடுத்து மூக்குத்தி டப்பாவை ஓப்பன் பண்ணால் மூக்குத்தியை காணும். இது என்னடா அது ஆச்சரியமாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு நேராக ஆற்றுக்கு போனார். சம்சாரத்தை கூப்பிட்டார். அந்த கிழவருக்கும் இந்த மூக்குத்திக்கும் உனக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. கழட்டி வச்சிருக்கிற மூக்குத்தியை அழுதுட்டு 1/2 மணி கழிச்சு கொண்டு வரையே என்ன ஆச்சு? அப்போ உண்மையை சொல்லிவிட்டா, சுவாமி மத்தியானம் ஒரு பிராமணன் வந்தார், அவருக்கு மூக்குத்தியை கழட்டி கொடுத்துட்டேன். அப்போ இனமா திரும்பி வந்தது. பாண்டுரங்கனுடைய சரணத்தை பிடிச்சுன்னு அழுதே மேலே விழுந்துடுது. இந்தாங்க இந்த மூக்குத்தியை பார்க்கிறார். அதனுடைய பிரகாசம் க்ஷணத்துக்கு க்ஷணம் அதிகமாகி அந்த மூக்குத்தியினுடைய மகா பிரகாசத்துக்கு நடுப்புல க்ஷீராப்தி தெரியுது. திருப்பார்க்கடல். அந்த திருப்பார்க்கடல்ல பெருமாள் பள்ளி கொண்டிருக்கார். ஸ்ரீதேவி பூமிதேவி திருவடி சேவை பண்ற, வேதங்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றது, உபனிஷத்துக்கள்லாம் திவ்ய சுந்தரிகளாக மாறி சாமரம் வீசல். இப்படி பெருமாள் சேஷ சயனத்தில் ஆதிசேஷ தல்பத்தில் பள்ளி கொண்டிருக்கிற பெருமாள் அப்படி கடாட்சம் என்றால் எதிர்த்தாப்புல நாரத சுவாமி நிற்கிறார். நாரதரை பார்த்து, நீ பூலோகத்தில் அவதாரம் பண்ணி பக்தி மார்க்கம் நாம சங்கீர்த்தனத்தை பிரச்சாரம் பண்ணுங்கிறார். சம்சார தாபங்கள்லாம் நீங்கி உம்முடைய சரணாரவிந்தத்துமே கதின்னு இருக்கிற என்ன திருப்பி சம்சார சாகரத்தில் மாட்டி விடுறேளே. ஒரு கால் நான் சம்சார சாகரத்தில் மாட்டின்னு உம்முடைய சரணாரவிந்தத்தை மறந்துட்டு பணத்தாசையினால, பொன்னாசையினால, பெண்ணாசையினால நான் உங்களை விட்டுட்டா என்ன பண்றது? உடனே பெருமாள் சொல்றார், ஒரு காலும் என்னை விடமாட்டேன். ஒரு கால் என்ன நீ மறந்தாலும் உன்னை எப்ப தடுத்தாட்கொள்ளணுமோ அப்ப நான் வந்துடுவேன். எல்லாம் மூக்குத்தியில் தெரியுது. அப்பதான் நினைக்கிறார் தான் யாருன்னு. நாரதருடைய அம்சம் அவர். அப்படி பார்த்துட்டே இருக்கும் பொழுது அத்தனை காட்சியும் மறைஞ்சுடுத்து. அப்பதான் ரொம்ப பశ్చాత్తాపப்பட்ட. எந்த நிலையில இருந்துட்டு இப்ப எந்த நிலையில இருக்கும்? இவ்வளவு நாள் வீணா படுத்தேன்னு அழறார் தாசர். மோசகோதெனல்லோ நானு மோசகோதெனல்லோ, மோசம் பேட்டேனேன்னு அழறார். ஏதாவது பணங்காசை புறத்தியாட்டு கொடுத்துட்டா மோசம் போனேன். வரவு செலவுள்ள மோசம் இல்லை. பின்ன என்ன அருமையான ஜென்மா கிடைச்சி பகவத் சரணாரவிந்தத்தை விட்டுட்டேனே. ಶೇಷಶಯನಿಗೆ ಸೇವಕನಾಗದೆ ವಾಸುದೇವನಿಗೆ ದಾಸ
ಅದೇ ಮೋಸಗೋದೆನಲ್ಲೋ ನಾನು ಮೋಸಗೋದೆನಲ್ಲೋ ಮೋಸಗೋದೆನಲ್ಲೋ ನಾನು ಮೋಸಗೋದೆನಲ್ಲೋ ಲಜ್ಜೆಯ ಬಿಟ್ಟು ನಾ ಗದ್ದೆಯ ಕಟ್ಟಿಕೊಂಡು ಸಜ್ಜನರೊಂದಿಗೆ ಸರ್ವದಾ ಗುಣಿಯದೆ ಮೋಸಗೋದೆನಲ್ಲೋ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ್ ಹರಿಹರಿ ಪಂಡರಿಪುರ ವಿಠಲ್ 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 ಪಾಂಡುರಂಗ ಹರಿ ಪಾಂಡುರಂಗ ಹರಿ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ್ ಹರಿಹರಿ ಪಂಡರಿಪುರ ವಿಠಲ್ ಯೌವನದಲ್ಲಿ ಹರಿಪದ ನಂಬದೆ ಯೌವನದಲ್ಲಿ ಹರಿಪದ ನಂಬದೆ 30 ವರ್ಷ ಮೋಹಾಬ್ದಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದು ಮೋಸಗೋದೆನಲ್ಲೋ ನಾನು ಮೋಸಗೋದೆನಲ್ಲೋ ಮೋಸಗೋದೆನಲ್ಲೋ ನಾನು ಮೋಸಗೋದೆನಲ್ಲೋ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ್ ಹರಿಹರಿ ಪಂಡರಿಪುರ ವಿಠಲ್ ಮೋಸಗೋದೆನಲ್ಲೋ ನಾನು ಮೋಸಗೋದೆನಲ್ಲೋ ಮೋಸಗೋದೆನಲ್ಲೋ ನಾನು மோசகோதெனல்லோ வாசல்ல வந்து அழறார் தாசன். நான் ஏமாந்து போயிட்டேனே. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.